ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 8. இரவு 10 நாழிகை ஆன சமயம் கோவிலிலே தன் கடமைகளை முடித்து கொண்டு திரும்பிய தாசி தன் வீட்டு திண்ணையிலே பிரேதம் போன்று மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்க அந்தணன் படுத்து கிடப்பதை கண்டு பதறி போய் அக்கம் பக்கத்தில் இருந்த வைத்தியர்களை கூப்பிட்டாள். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு, அம்மா, அப்பிராமணன் 6 மாதம் ஆகாரமும் நித்திரையும் இன்றி இருந்ததால் இப்படி கட்டையாக கிடக்கிறான். தினமும் 3 வேளை ஒரு படி அரிசி வடித்து அதனுடன் ஒரு படி நெய் கலந்து இவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தீர்கள், ஆனால் மயிர்கால்களின் வழியே அன்னம் உச்சென்று பிழைத்தெழுவான் என்று கூறினர். தாசியும் அவ்விதம் 3 நாட்கள் செய்து வர சந்திரவர்ணன் நித்திரை கலைந்து எழுந்தார். கண் விழித்ததும் தான் தாசி வீட்டில் இருப்பதை உணர்ந்த அவன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான். அப்போது தாசி குறுக்கே வந்து, சுவாமி, உம்மை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினால் 3 நாட்கள் கண்ணை மூடாமல் உம்மை பாதுகாத்து வந்தேன். நீங்கள் இப்படி என்னை நிராகரித்து விட்டு போவது நியாயமா என்று கேட்டாள். ஆனால் சந்திரவர்ணன் அதற்கிணங்க மறுக்கவே அவள் அந்நகரத்து மன்னனிடம் அழைத்துச் சென்று வழக்காடினாள். சபையில் இருந்த புரோகிதர், அரசே, பிராமண குலத்தில் பிறந்த புருஷர்கள் தங்கள் குலத்தில் இல்லாமல் வேறு குலத்தின் பெண்ணை மணக்க வேண்டும் என்றால் 4 வருணத்தில் உள்ள பெண்களை ஒரே முகூர்த்தத்தில் மணக்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது என்றார். அதை கேட்டு அம்மன்னனும் பிராமணனின் பேரையும் புகழையும் கண்டு மனம் மகிழ்ந்தவனாய், புரோகிதரே, அப்படியானால் என் குமாரதி சித்திரரேகையையும் உம்முடைய குமாரதி கல்யாணியையும் இதோ நமது சபையில் இருக்கும் வைசிக குலத்து சோமசேகரன் செட்டியாரின் குமாரதியான கோமலாங்கியையும் தாசி அலங்கார வள்ளியையும் ஒரே முகூர்த்தத்தில் இப்பிராமணனுக்கு மனம் செய்து வைக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னான். அதை கேட்டு அவர்களும் சம்மதிக்க நல்ல சுப முகூர்த்தத்தில் சந்திரவர்ணன் 4வரையும் மணந்தான். தன் மனைவிமார்கள் 4வருடன் கோலாகலமாக நாட்களை கடத்தி வருகையில் சந்திரவர்ணனுக்கு பிராமண பெண்ணிடம் வல்லவரிசி என்றும் அரசகுமாரி சித்திரரேகையிடம் விக்ரமாதித்தன் என்றும் வைசிய பெண் வயிற்றில் பட்டி என்றும் 4வதான தாசி அலங்காரவல்லியிடம் பத்ருகரி என்றும் 4 குமாரர்கள் பிறந்தார்கள். குமாரர்கள் 4வரும் ஒருங்கே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வரும் நாளையில் புத்திரனின்றி அந்நகரத்து மகாராஜா இறந்துவிடவே மருமகனான சந்திரவர்ணன் அரசனாக முடிசூட்ட பெற்றான். சந்திரவர்ணன் அந்திம காலத்தை அடைந்த போது அவனை சுற்றிலும் 4 குமாரர்களும் வருத்தத்துடன் நின்றிருந்தனர். அப்போது அவன் தன்னுடைய இளைய குமாரனும் தாசி வயிற்று புத்திரனுமான பத்ருகரியை பார்த்து, இவனுக்கு கல்யாணம் நடந்தால் பிள்ளைகள் பிறப்பர், அப்படி பிறந்தால் நமக்கு மோட்சமில்லை என்று நினைத்து அழுதான். பத்ருகரி தன் அறிவினால் அதை உணர்ந்து, தந்தையே, நீங்கள் கவலையடையாதீர்கள். நான் கல்யாணம் செய்து கொண்டால் பிள்ளைகள் பெற்று உங்கள் நற்கதிக்கு தடையாக இருக்க மாட்டேன். என் மனைவிமார்களுடன் நான் ஒருபோதும் தொடர்பு கொள்வதில்லை என சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்றான். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த சந்திரவர்ணன் தன் குமாரர்களை அருகில் அழைத்து, மைந்தர்களே, அலங்காரவல்லி தாசியினால் தான் நான் மற்ற 3வரையும் என் மனைவியராக பெற்றேன். ஆகவே அவளுக்கு பிறந்தவனே எனக்கு பிறகு பட்டம் ஏற வேண்டும் என்று தெரிவிக்க, அவ்வாறே சகோதரர்களும் தங்களில் இளையவனான பத்ருகரியை அரசனாக முடிசூட்டினர். சந்திரவர்ணனும் கவலையின்றி வாழ்க்கையை நீத்தான். அதன் பின்னர் மூத்த குமாரனான வல்லப ரிஷி தன் இளைய சகோதரனான பத்ருகரியை ஆசீர்வதித்து அவனுக்கு துணையாக விக்கிரமன் பட்டி இருவரையும் இருக்கச் செய்து தான் தவம் இயற்ற காட்டுக்கு சென்றான். உலக பந்தத்தை ஒருவன் அறுத்து தள்ளினாலும் அனுபவித்தால் அன்றி அது தீராது என்பதையும், ஒவ்வாத குலத்து பெண்ணிடம் அபரிமிதமான ஆசை வைத்தாலும் அவளுடைய சந்ததியினரால் மோட்சம் கிடைப்பதற்கு மத சம்பிரதாயம் இடம் கொடாது என்பதையும் சந்திரவர்ணன் வாழ்வு எடுத்து காட்டியது. அவனுடைய பிள்ளையான பத்ருகரி அரச பீடம் ஏறிய கதையோ அதிகார பதவி வகிப்பவன் தன் சந்ததியின் மீது கருத்து செலுத்தக்கூடாது என்பதை நினைவுறுத்தியது. வல்லப ரிஷியின் துறவரமோ அந்தன பெண்ணின் குமாரனுக்கு அரசால உரிமை இருந்தாலும்
தவம் செய்ய வேண்டுமே தவிர நாட்டை அரசாள்வது அதர்மமாகும் என்று குறிப்பிட்டது. இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.